நீங்க எவ்வளவு வேணா பொய்யா சொல்லலாம் சனாதன தர்மத்தை பத்தி. திருப்புகழை பாட பாட வாய்மணக்கும், கந்தர் அனுபூதியை நினைக்க நினைக்க. இந்த வார்த்தை இதுதான் பஞ்ச் லைன். நம்ம வாழ்க்கையே வேற ஒண்ணுமே இல்லை. சும்மாயிரு சொல்லற, அதாவது அவர் இருக்கின்ற அதே அனுபூதிக்கு நம்மை உயர்த்துவதற்கு அவர் கொடுக்கிற உபதேசம் தான். நெஞ்சக்கனகல்லு நிகழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம்பணிவோம். ஆடும்பரி வேல் அணிசேவல் என பாடும்பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், கைலாயத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கைலாயத்தின் ராஜசபை உறுப்பினர்கள், சித் சபை உறுப்பினர்கள், கைலாயத்தின் குடிமக்கள், கைலாசவாசிகள் அனைவரையும் அன்போடு ஆசி வழங்கி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இளைய பாரதம், TN News 24 டிஜிட்டல், ABP நாடு, ஆரோ ரூட்ஸ், ஆதன் தமிழ், ஆகாயம் தமிழ், ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான், ராணி ஆன்லைன், தமிழக குரல் டிவி, ரெட்ரோமணி, வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா, பிரபாகர் கலைக்கூடம், ஃப்ளிக்ஸ் 9 மேக்ஸ், ஃப்ளிக்ஸ் 9 டிவைன், ஃப்ளிக்ஸ் 9 OTT மற்றும் கைலாயத்தின் அனைத்து தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள் மூலமாகவும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரம்பொருளின் பரம வெளிப்பாடாய், பரமசிவ பரம்பொருளாய், சுப்பிரமணிய பரம்பொருளாய் இங்கு எழுந்தருளி உங்கள் அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றோம். பரமாத்வைத பிராப்திரஸ்து, பரமாத்வைத பிராப்திரஸ்து, பரமாத்வைத பிராப்திரஸ்து. கந்தர் அனுபூதியும் அனுபவமும் ஆழ்ந்து கேளுங்கள். கார்மாமிசை காலன்வரில் கலபத் தேர்மாமிசை வந்து எதிர்ப்படுவாய் தார் மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடியத் தொடுவேலவனே. கூகா என என் கிளை கூடி அழப்போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசல வேல நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. உரு அன்று அரு அன்று உளதன்று இலதன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே. கைவாய் கதிர்வேல் அழகன் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே.
ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியுடும் செவி ஆம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ என் குணபஞ்சரனே. குமரன் குகன் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ என் குணபஞ்சரனே. பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத் தகுமோ. வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மெய் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. உரியா உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதிகாவல சூரபயங்கரனே. வடிவும் தனமும் குணமும் மனமும் குடியும் குலமும் குடிபோகியவா. அடியந்தமிலா அயில் வேல் அரசே மிடியென்று ஒருபாவி வெளிப்படினே. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. விரிதாரண விக்கிரமவேள் இமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே. நினைக்க நினைக்க இனிக்கும் திருப்புகழை பாடப்பாட வாய்மணக்கும். கந்தர் அனுபூதியை நினைக்க நினைக்க உணர்வே இனிக்கும். உயிரே இனிக்கும். உயிரே உயிர்க்கும். அனுபூதியை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனா கவிதையாய் சொல்வதே அழகு. அதிலும் அழகன் மீது அழகை சாற்றி அழகுக்கு அழகு சேர்த்து சொல்லும் அழகு. தமிழே அழகு. தமிழ் கவியும் அழகு. பாட்டுடை தலைவன் முருகன் அழகு. இதில் சொல்லப்படும் குகசாயுஜ்ய கந்தர் அனுபூதி அழகு. அழகு அழகு பொங்க அழகை அழகாய் சொல்லிக் கொண்டதுதான் இந்த கந்தர் அனுபூதி. ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது எந்த நூலை வேண்டுமானாலும் தேவையில்லாத வார்த்தைகளை செதுக்கி எடுத்து எடிட் பண்ண முடியும். ஆனா இந்த கந்தர் அனுபூதியை எடிட் பண்ணவே முடியாது. மொத்த கந்தர் அனுபூதியையும் ஜஸ்ட் ஒரு 2 போஸ்ட் கார்டில் எழுதிடலாம். இந்த காலத்துல போஸ்ட் கார்டு இல்லை, ஆனா அட்லீஸ்ட் ஒரு A4 சைஸ் ஷீட்ல எழுதிடலாம். ஆனா இதுல ஒரு வார்த்தையை கூட எடிட் பண்ண முடியாது, விட முடியாது. அவ்வளவு மிகச் சுருக்கமாக, மிக இனிமையாக, மிக தெளிவாக ஒரு பெரிய வெஸ்டர்ன் ஆத்தர், ரொம்ப பாப்புலரான வெஸ்டர்ன் ஆத்தர் எழுதுறாரு. இந்த நூலை நான் 1000 பக்கம் எழுதியிருக்கின்றேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் சுருக்கி 100 பக்கமாக எழுதியிருப்பேன். நேரமில்லாத காரணத்தால் 1000 பக்கம் எழுதிவிட்டேன். அதுதான் உண்மை. சுருங்கச் சொல்வதற்கு சிந்தையும் நேரமும் டிசிப்ளின்டான உணர்வும் இல்லாதவர்கள் தான் விரித்து சொல்கிறார்கள். ஆனா இங்க தூய்மையே வடிவாகி அழகே உருவாகி
குக சாயுச்சியத்திலிருந்து பரமாத்வைதத்திலிருந்து தன் கந்தர் அனுபூதியை பெருமான் பாடுவதனால ரத்தினச் சுருக்கமாக இதிலிருந்து வார்த்தைகளை வெளியே எடுக்கவே முடியாது என்கின்ற விதத்தில் மிக குறைந்த வார்த்தைகளில் மிக பெரிய சத்தியங்களை சொல்லி இருக்கின்றார். சில பேர் வெறும் நாய்ஸ், ஏகப்பட்ட வார்த்தைகள், ஒரு பொருளும் கண்மையாயிருக்காது. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட், வெகு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய அத்துணையையும் சொல்லி முடித்து விடுகின்றார். முதல்ல ஒரு பாடல்ல வானமோ பஞ்சபூதங்களை பற்றி சொன்னார். இப்போ கை வாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியொடும் செவி ஆம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. ரெண்டுக்கும் நெருக்கமான தொடர்புண்டு. பஞ்சபூதங்களுக்கும் ஐம்புலன்களுக்கும் ஆழ்ந்து கேளுங்கள். ஆகாசத்திற்கு ஓசை மாத்திரமே உண்டு. ஓசை எனும் புலனால் மட்டும்தான் ஆகாசத்தை உணர முடியும். வாயுவை ஓசை ஸ்பர்ஷம் எனும் இரண்டால் உணர முடியும். அக்கினியை ஓசை ஸ்பர்ஷம் ஒளி பார்த்தல் எனும் மூன்றால் உணர முடியும். நெருப்பை நெருப்புக்கு 3, ஓசை ஸ்பர்ஷம் ஒளி பார்த்தல் 3. நீருக்கு 4, ஓசையும் உண்டு ஒளியும் உண்டு வடிவம். உணர ஸ்பர்சமும் உண்டு, ருசித்தல் நாவால் ருசித்தல், இந்த 4ம் உண்டு. மண் பூமிக்கு 5ம் உண்டு. ஓசையும் உண்டு ஒளியும் உண்டு ஸ்பர்சமும் உண்டு ருசியும் உண்டு. சுவாசம் கந்தம் கந்தமும் உண்டு. மண் வாசனையை சுவாசிக்கவும் முடியும். இந்த ஐம்பூதங்களுக்கும் ஐம்புலன்களுக்கும் தொடர்பு உண்டு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க சமாதியில் ஆழ்ந்து மூழ்க 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 இந்த ஐம்புலன்களாகவும் ஐம்பூதங்களாகவும் நீங்களே விரிகின்றீர்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அனுபூதியாய் பார்க்கலாம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நிர்விகல்ப சமாதியில் அமர அமர சாட்சி பாவம், இந்த சாட்சியாக உங்கள் உயிர் உயிர்த்து எழ சர்வதி சாட்சி பூதம்னு சொல்றோம் பாருங்க. அது மாதிரி பூதங்கள் அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கின்ற இந்த சாட்சி பாவம் உங்களுக்குள்ள உயிர்த்து எழ ஐம்பூதங்களும் ஐம்புலன்களும் உங்களுடைய இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல இருந்துதான் அனுபூதியாக உணரப்படுகின்றது. முதல் சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட், இப்ப நீங்க உங்களை யார உணர்றீங்களோ இதிலிருந்து தான், இதன் மூலமாகத்தான், இதற்குள் தான் அனைத்தும் அனுபவிக்கப்படுகின்றது, அனுபூதியாக அடையப்படுகின்றது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் உங்களுடைய இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் அனுபூதியாக அடையப்படுகிறது. கீழ் உலகங்கள் இருக்கும் இவ்வுலகம்
மேல் உலகங்கள் அனைத்தும் இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் அனுபூதியாக அடையப்படுகிறது. இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டை விட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. இதில்தான் குறையும் அனுபூதியாய் அடையப்படுகிறது, நிறையும் அனுபூதியாய் அடையப்படுகிறது, இறையும் அனுபூதியாய் அடையப்படுகிறது. இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல மட்டும்தான் எல்லாமே அனுபூதியாய் அடையப்படுகிறது. அந்த சத்தியத்தை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். பஞ்சபூதங்களும் 5 இந்திரியங்களும் இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் அனுபூதியாக அடையப்படுகிறது. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனம், இந்த 11மே இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் அனுபூதியாக உணரப்படுகிறது. இது முதல் சத்தியம். இரண்டாவது சத்தியம், இது மிகவும் முக்கியமானது. இருப்பதை நீங்க உணரல, நீங்க தான் உருவாக்கி அனுபவிக்கிறீங்க. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம், சிருஷ்டி திருஷ்டி. இருப்பதை இந்த உங்களுடைய இப்போ இருக்கிற இப்போதைய உணர்வு, நீங்கள் என்று நீங்கள் உணர்கின்ற இப்போதைய உணர்வு, இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் இருப்பதையெல்லாம் உணர்கின்றீர்கள். அதுதான் திருஷ்டி சிருஷ்டி. முதல் புரிய வேண்டிய சத்தியம். இரண்டாவது, இருப்பதை நாம் பார்க்கவில்லை, நாம் பார்க்க விரும்புவதை இருப்பதாய் பார்க்கின்றோம். திருஷ்டி சிருஷ்டி. இதுதான் இரண்டாவது சத்தியம். இது புரிந்தால், ஆஹா உண்மை அதுதானே. விஞ்ஞானிகளே இப்ப இதை தாங்க சொல்றாங்க. ஒவ்வொரு வினாடியும் 11 மில்லியன் பிட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது. ஆனா அதுல வெறும் 40 இன்ஃபர்மேஷனை தான் நீங்க எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்க்குறீங்க. 11 மில்லியன்ல இருந்து 11 மில்லியன்னா 1,10,00,000 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல இருந்து வெறும் 40 மட்டும் எடுத்து கோத்து உங்களுடைய உலகத்தை நீங்க பார்க்குறீங்க. அந்த 40 எப்படி சூஸ் பண்றீங்கன்னா, உங்களுடைய நம்பிக்கை சார்ந்ததை சூஸ் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்லல. அருணகிரிநாதர் தத்துவ அனுபூதி, கந்தர் அனுபூதி அது சொல்லல. இந்த காலத்து விஞ்ஞானிகள் சொல்றாங்கய்யா. விஞ்ஞானம் சொல்லுது. மெதுமெதுவா விஞ்ஞானம் வளர்ந்து விஞ்ஞானத்தை நோக்கி படியெடுத்து வைக்க துவங்கி இருக்கிறது. ஒரு நல்ல விஷயம். நாலேஜ் டெமோக்ரட்டைஸ் ஆனதுனால, இப்போ இன்டர்நெட் வந்த உடனேயே நாலேஜ் டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. ஏஐ வந்த பிறகு எக்ஸ்பர்டைஸே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. நாலேஜ் மட்டும் இல்ல, எக்ஸ்பர்டைஸே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால சத்தியங்களை மறைத்து மக்களை கண்ட்ரோல் பண்ற அந்த டைப்பான மதங்கள், அந்த டைப்பான அரசியல் அணுகுமுறைகள், அந்த டைப்பான சமூக அணுகுமுறைகள், அந்த டைப்பான பொருளாதார அணுகுமுறைகள்லாம் உடைஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு. நாலேஜ் டெமோக்ரட்டைஸ் ஆச்சு. இப்போ எக்ஸ்பர்டைஸ் டெமோக்ரட்டைஸ் ஆச்சு. நேச்சுரலா இப்போ வெல்த் நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் மேல தான் வெல்த் பில்ட் ஆகுது. வெல்த் டெமோக்ரட்டைஸ் ஆக போகுது.
அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல வறுமைங்கிற பேச்சே இருக்காது. எப்போ கம்யூனிகேஷன் at the speed of the thought, at the rate of the zero. கம்யூனிகேஷன் நினைக்கின்ற வேகத்தில் யாரோடு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ஜீரோ காஸ்ட்ல, பொருட்செலவு இல்லாமல் நிகழ்தல் அப்படிங்கிறது சாத்தியமாயிடுச்சோ, இப்போ அதே மாதிரி அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நீங்கள் வேண்டும் என்று நினைக்கின்ற ஒன்றை நினைத்த வேகத்தில் வேறு எந்த பணம் போன்றவற்றை செலவு செய்யாமல் அடைவதற்கான வெல்த் டெமோக்ரட்டைசேஷன் நடக்கப் போகுது. என்ன சாமி சொல்றீங்க? நான் சொல்றதெல்லாமே சொல்லும் பொழுது எகத்தாளமாகவும் நகைப்புக்குரியதாகவும் தான் தெரியும். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சத்சங்கங்களை எடுத்து பாருங்க, மிக தெளிவா சொல்லியிருக்கேன். கம்யூனிகேஷன் at the speed of thought, at the rate cost of zero will become reality in next 10 years சொன்னேன். இப்போ அது நடந்துருச்சு. இப்போ அதே மாதிரி சொல்றேன், next 10 yearsல 2035 10 yearsக்குள்ள வெல்த் டெமோக்ரட்டைஸ் ஆயிடும் உலகம் முழுக்க. அது பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடும். பாவர்ட்டி எராடிகேட் ஆகிறது மட்டும் இல்லாம மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஒரு அடிப்படை வசதிகள், கம்ஃபர்ட், உணவு, உடை, தங்குமிடம், இல்ல உங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களும் டெமோக்ரட்டைஸ் ஆகி வேணுன்றவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் எந்த விதமான பொருட்செலவும் இல்லாமல் கிடைக்கிற மாதிரி மனித இனம் எவால்வ் ஆயிடும். நீங்க வேணா பாருங்க, இதான் நடக்க போகுது. ஏன்னா நாலேஜ் எக்ஸ்பர்டைஸை சென்டர் பண்ணி தான் வெல்த் ஜெனரேட் ஆக முடியும். இந்த ஃபவுண்டேஷன் டெமோக்ரட்டைஸ் ஆயிட்டதுனால யார் வேணாலும் இந்த ஃபவுண்டேஷன்ஸை யூஸ் பண்ணி தனியா பெருசா வேலை செய்ய வேண்டியிருக்காது. ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணிக்கிற, பங்களித்துக் கொள்ளுகிற விதத்துல தான் எல்லா வியாபாரமும் வாழ்க்கை முறையும் இருக்கும். ஒருத்தருக்கு கீழே பல பேர் வேலை செய்யறது அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படிதான் நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்க. காரணம் என்னன்னா, நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் டெமோக்ரட்டைஸ் ஆன உடனேயே யாரையும் என்ஸ்லேவ் பண்ண முடியாது, கம்பல் பண்ண முடியாது. அதனால இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வைவ் ஆக போற ஒரே ட்ரெடிஷன் சனாதன இந்து தர்மம் தான். காரணம் என்னன்னா, சனாதன இந்து தர்மம் தான் நாலேஜையும் எக்ஸ்பர்டைஸையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணி, அந்த டெமோக்ரட்டைஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்ல வாழ்ந்து உருவானது. அப்பா நீங்க எவ்வளவு வேணா பொய்யா சொல்லலாம் சனாதன தர்மத்தை பத்தி, எவ்வளவு வேண்டுமானாலும் பொய்கள், அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் கட்டமைத்தாலும் சத்தியத்தை மறைக்க முடியாது. நம்ம ட்ரெடிஷன் தான் மோஸ்ட் நாலேஜையும் எக்ஸ்பர்டைஸையும் டெமோக்ரட்டைஸ் பண்ண ட்ரெடிஷன். அதனால தான் காமன் மேனோட ஸ்க்ரூட்டினியை ஸ்டாண்ட் பண்ற ட்ரெடிஷன் சனாதன இந்து தர்மம். லாஜிக், ரேஷனல், நாலேஜ், சயின்ஸ், இந்த எந்த பார்வை மூலமாக பார்த்தீர்களானாலும், எந்த கண்ணோட்டத்தோட பார்த்தீர்களானாலும், அந்த ஸ்க்ரூட்டினியை தாக்கு பிடிக்கிற தத்துவம், மெய்யியல் சனாதன இந்து தர்மம். இப்பவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுங்கயா.
டெவலப்டு கண்ட்ரீஸ், டாப் 10 கண்ட்ரீஸ். நீங்க போய் இன்டர்நெட்ல கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணி பாருங்க. டாப் 10 கண்ட்ரீஸோட லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புளோட ஃபெய்த், பர்சனல் பிலீஃப்ஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கூகுள் பண்ணி பாருங்க. லார்ஜஸ்ட் க்ரோயிங் ரிலிஜியன் அப்படின்லாம் தட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று வரும். பீப்புளோட ஃபெய்த் பல யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க, போய் பாருங்க. சமூகத்தை பற்றி ஆராய்கின்ற யூனிவர்சிட்டிஸ் அமெரிக்காவில் 72% பேர் ஹிந்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கைகளான மறுபிறப்பு, கர்மா, குருவின் தேவை, இறைவன் பல வடிவங்களில் இருக்கின்றான், இது மாதிரியான இந்து மதத்தோட யுனிக்கான தனித்துவமான இந்து மதத்தினுடைய கருத்துக்களான இறைவன் பல வடிவங்களில் இருக்கின்றான், ஒரே ஒரு கடவுள்லாம் சொல்ல முடியாது, எல்லா பாதைகளுமே அறுதி நிலைக்கு இறுதி நிலைக்கு அழைத்துச் செல்லுகின்றன. இதெல்லாம் இந்து மதத்துக்கே உரிய தனித்துவமான சத்தியங்கள். 70% மேலாக அமெரிக்க மக்கள் இந்து மதத்தினுடைய இந்த 10 தனித்துவமான சத்தியங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள், நம்புகிறார்கள், வாழுகின்றார்கள். அமெரிக்கன்ஸோட கிரிமேஷன் பண்ற ரேட், கிரிமேஷன் நம்ம இந்து மதத்துக்கே உரிய தனிப்பட்ட ஒரு வழக்க முறை. நம்முடைய இறப்பு, அதற்கு அடுத்து மறுபிறப்பு, இவைகளை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை சார்ந்துதான் புதைக்கிறதா, உடம்ப பிரிசர்வ் பண்ணி வைக்கிறதா, இல்லை எரிச்சிறதான்லாம் முடிவு பண்ணுவாங்க. இந்த நம்பிக்கை மறுபிறப்பை நோக்கி செல்வதனால் மக்கள் நிறைய பேர் அவங்கள வில்லுல கிரிமேஷனுக்கு ஆட் பண்றாங்க. நல்லா சொல்றேன், ஆழமா கேட்டுக்கோங்க. இந்த ஸ்க்ரூட்டினி, சயின்டிபிக் ஸ்க்ரூட்டினி, ரேஷனல் ஸ்க்ரூட்டினி, ஒரு காமன் மேனோட ஸ்க்ரூட்டினி, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத சாமானியனுடைய ஸ்க்ரூட்டினிய தாக்குப்பிடிக்கிற சக்தி உடைய, தெளிவு உடைய சம்பிரதாயம் சனாதன இந்து தர்மமே. ஆயுதத்தாலும் பணத்தாலும் பல்வேறு கொடுமைகளாலும் மக்களை மதம் மாற்றி கட்டுப்பாட்டில் வைத்து நாலேஜ் மறைக்கிறது மூலமா, இல்ல வேற வேற சதித்திட்டங்கள் மூலமா நிறுவப்பட்ட மதங்கள் எல்லாமே அடித்தளம் கழண்டு காணாமல் போய்விட்டது. ஜென்சியோட ஸ்க்ரூட்டினி, அதாவது நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் டெமோக்ரட்டைஸ் ஆயிட்ட ஒரு சொசைட்டியோட சாமானியனோட ஸ்க்ரூட்டினிக்கு சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் ஸ்டாண்ட் பண்ணும். அதனாலதான் தைரியமா இந்து மதத்துக்காக ஏஐ பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா பல ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் ஏஐக்கு கம்பேட்டிபிளாவே இல்லை. ஏன்னா ஏஐல போட்டு அதை கொஸ்டின்ஸ் கேட்டு கிராஸ் வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சோம்னா ஏஐ டெலியூஷனுக்கு போயிடுது. நாலேஜ் கன்சிஸ்டன்சி, நாலேஜ் கன்சிஸ்டன்சினா சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதாவது நம்ம சனாதன இந்து தர்மத்துல மொத்தமா இருக்கிற இந்த நம்முடைய மூல நூல்கள், வேதம், வேத அங்கம், உபவேதம், வேதாந்தம், ஆகமம், ஆகம அங்கம், உப ஆகமம், ஆகமாந்தம், புராணங்கள்,
ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள், இதுல புராணங்களுக்கு உபபுராணங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அடுத்து இதிகாசங்கள், பிரஸ்தானத்ரயம், அவைகளுக்கு எழுதப்பட்ட பாஷ்யங்கள், சர்தர்ஷனம், 6 தத்துவங்கள், பூர்வமீமாம்சம், உத்தரமீமாம்சம், யோகம், சாங்கியம், நியாயம், வைசேஷிகம், அடுத்து ஷட் தர்ஷனம், சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம், காணபத்தியம், சௌரம், ஷண்மதத்தோட மூல நூல்கள். அதுக்கடுத்து இந்த சம்பிரதாயங்கள், தத்துவ சம்பிரதாயங்கள், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம், சுத்தாத்வைத்தம், இந்த சம்பிரதாயங்களோட மூல நூல்கள், அதோட பாஷ்யங்கள். இது மொத்தத்தையும் பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மொத்த லிட்ரேச்சர் எவால்வ் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 10,000 ஆண்டுகள் ஆயிருக்கும். அதுக்கு கம்மியா சாத்தியமே இல்லை. ஏன்னா இதோட வாஸ்ட்னஸ், ஜஸ்ட் ஷியர் வால்யூம், த கான்டென்ட்டோட வால்யூம். இன்னமும் மகாபாரதத்தை பீட் பண்ணி இன்னொரு போயட்ரி யாரும் எழுத முடியலைங்க. அன்பீட்டன் ரெக்கார்டு, அன்பீட்டன் ரெக்கார்ட்ஸ்னு எடுத்தா மட்டும் சனாதன இந்து தர்மத்தோட சாஸ்திரங்கள் ஒரு 1000 ரெக்கார்டை ஸ்டில் தேர் ஹோல்டிங். லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்லோகத்தோட எழுதப்பட்ட உலகத்தோட லார்ஜஸ்ட் போயட்ரி ஸ்டில் நவ் அன்பீட்டன் மகாபாரதம். இந்த மொத்த சாஸ்திரங்களும் எவால்வ் ஆகிறது. இப்ப நாம நம்ம நம்பிக்கையில் என்ன சொல்றோம், வேதமும் ஆகமும் எழுதப்படவில்லை, எழுதா கிழவி நேரடியா பெருமானே ரிவீல் பண்ணதுன்னு சொல்றோம். ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல யாரோ ஒருத்தர் கம்பைல் பண்ணியிருக்காங்க. நீங்க கம்பைல் பண்ணதாவே வச்சுக்கிட்டா கூட இது மொத்தமும் எவால்வ் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 10,000 ஆண்டுகள் வேணும். ஏன்னா the sheer volume 6 மாதம் தொடர்ந்து தீ வைத்து எரிக்கப்பட்ட நாளந்தா பல்கலைக்கழகம், தக்ஷசீல பல்கலைக்கழகம், அதுல போனதெல்லாம் போக மிச்சம் நம்முடைய மனசுல மனப்பாடம் பண்ணி மிச்சம் இருந்த எச்சமான இந்த சாஸ்திரங்களே இதோட ஷியர் வால்யூம் பார்த்தா கட்டாயமா இது எவால்வ் ஆகிறதுக்கு 10,000 ஆண்டு ஆயிருக்கும். அது ஒண்ணு. இதுல கன்சிஸ்டன்சி, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் இந்த மாடர்ன் டேல நிறைய இந்த டிவி சீரியல்லாம் வருது பாருங்க, த ஹீரோஸ் ரிட்டர்ன், இந்த மாதிரி டிவி சீரியல்ஸ்லாம் வருது பாருங்க. அதெல்லாம் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா நிறைய இந்த சூப்பர்மேன், பேட்மேன், ஹீமேன், இந்த மாதிரிலாம் டிவி சீரியல்ஸ் வருது பாருங்க. அதுல அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரே மூவிக்குள்ள எடுத்துட்டு வந்து ஒரு மூவி பண்றாங்க, ஒரு டிவி சீரியல் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க பாருங்க. அவெஞ்சர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்துல கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு, எடிட் பண்றதுக்கு, இல்ல கிராஸ் செக் பண்றதுக்கு ஏகப்பட்ட டிஜிட்டல் மெஷின்ஸ் இருக்கு. இவ்வளோத்த வச்சுக்கிட்டே இந்த சீரீஸ்ல, இந்த சீரியல்ஸ்ல, இந்த மூவிஸ்லாம் கேரக்டர் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியாம தடுமாறுறாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். அதாவது அந்த மியூசிக் நாய்ஸ்லையும் கதை உங்களுக்குள்ள உருவாக்குற அந்த எமோஷன்லையும் அடிச்சுட்டு போகாம கொஞ்சம் பொறுமையோட உட்காந்து சாந்தமா பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சியையும் டெஃபனேஷன் கன்சிஸ்டன்சியையும் நாலேஜ் கன்சிஸ்டன்சியும் இவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. மொத்தமா இந்த எல்லா மூவிஸும் 25 இயர்ஸுக்குள்ள
ஜஸ்ட் ஒரு ஜெனரேஷன்ல டெவலப் ஆனது. இவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ், இது கிராஸ் செக் பண்றதுக்கான டிஜிட்டல் மெக்கானிசம்ஸ், இத்தனை டெக்னாலஜி இருந்தும் வெறும் 25 வருஷத்துல ஜெனரேட் ஆன லிட்ரேச்சர்ல கன்சிஸ்டன்சி, நாலேஜ் கன்சிஸ்டன்சி, டெஃபினேஷன் கன்சிஸ்டன்சி, கேரக்டர்ஸோட குவாலிட்டிஸ், யூனிக் குவாலிட்டிஸை டிஃபைன் பண்ற கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியலைங்க. அவங்களால தடுமாறுறாங்கய்யா. போய் பாருங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் 10,000 ஆண்டுகள் எவால்வ் ஆகி டெவலப் ஆன இந்த சனாதன ஹிந்து தர்மத்தோட ஸ்கிரிப்சர்ஸ் ஒண்ணு இல்லைங்க. கணபதினா யார்? வேதத்துல போய் தேடுங்க, ஆகமத்துல போய் தேடுங்க, உபவேதத்துல தேடுங்க, வேத அங்கத்துல தேடுங்க, வேதாந்த உபனிஷதங்கள்ல கணபதிக்கு இருக்காரு. கணபதி உபனிஷத்து இருக்கு, கணபதிக்கு தனியா உபனிஷதங்கள் இருக்கு, அதை தேடுங்க. ஆகமத்துல தேடுங்க, உபாகமத்துல தேடுங்க, ஆகம அங்கத்துல தேடுங்க, ஆகம ஆந்தத்துல தேடுங்க, ஆகமாந்த ஸ்கிரிப்சர்ல தேடுங்க, புராணங்கள்ல தேடுங்க, உப புராணங்கள்ல தேடுங்க, தர்மசாஸ்திரங்கள்ல தேடுங்க, ஸ்மிருதியில தேடுங்க. மொத்தமா அதுக்கடுத்து இந்த தத்துவ சாஸ்திரங்கள், தத்துவ தர்சனங்கள், இந்த பிற்காலத்தில் எவால்வான அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், இந்த சித்தாந்தங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ் அத்தனையிலையும் தேடுங்க. கேரக்டர் டெஃபினிஷன், யூனிக் குவாலிட்டி டெஃபினிஷன், நாலேஜ் கன்சிஸ்டன்சி, மூணு பர்ஃபெக்டா இருக்கும். இதே மாதிரி ஒரு 10,000 விஷயங்கள். கல்பத்தருனா என்ன? நான் இப்ப சொன்ன மாதிரி அத்தனை சாஸ்திரத்திலையும் தேடுங்க. டெஃபினேஷன் பர்ஃபெக்டா இருக்கும். காமதேனுன்னா என்ன? போய் தேடி பாருங்க, டெஃபினேஷன் பர்ஃபெக்டா இருக்கும். பாதாளம்னா என்ன? டிஸ்கிரிப்ஷன் போய் தேடி பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கும். கைலாசம் எப்படி இருக்கு? போய் தேடி பாருங்க, இது அத்தனையிலும் பர்ஃபெக்டா இருக்கும். ஐயா, வெறும் 25 வருஷத்துல உருவான இந்த டிவி சீரியல்ஸ், இதுல சொல்லப்படுற கேரக்டர்ஸ், அதோட கன்சிஸ்டன்சிய இத்தனை டிஜிட்டல் சப்போர்ட் வச்சும் மெயின்டைன் பண்ண முடியல. ஆனா 10,000 ஆண்டுகள் எவால்வான இந்த லிட்ரேச்சர்ல எந்த விதமான இந்த நாலேஜ் ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு கடத்துற கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் இல்லாத அந்த காலகட்டங்கள்ல எப்படி 10,000 ஆண்டுகள் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸோட கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் சத்தியம். அதனாலதான் அனுபூதியில பார்த்துட்டு 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 அந்த அனுபூதியில் கண்டவர்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறதுனால தான் இந்த கன்சிஸ்டன்சியே சனாதன ஹிந்து தர்மத்தில் சொல்லப்படும், புராணத்திலே சொல்லப்படுகின்ற டிஸ்கிரிப்ஷன்ஸும் பர்சனாலிட்டிஸும் இன்சிடென்ட்ஸும் சத்தியம். ஐயா, ஃபேக்ட், ஒப்பீனியன், இது ரெண்டையும் பிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா புராணங்களையும் சில பேர் வந்து எங்கிட்ட ஆர்கியூ பண்றது, இல்ல சாமி,
ராமாயண மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்கே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒப்பீனியன்ஸ் மாறி, ஒப்பீனியன்ஸ் வேணுமானா மாறலாம். ஃபேக்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் மூல நூல்களை எடுத்து பாருங்க, மாறவே மாறாது. அவங்க கல்ச்சுரல் அப்ராப்ரியேஷன் நடந்து, இப்போ வால்மீகி ராமாயணத்திலிருந்து கம்பராமாயணம், கம்பர் என்ன பண்ணிப்பார், கொஞ்சம் அந்த தமிழ் கல்ச்சர், அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்த கல்ச்சரை அதை ராமாயணத்துக்குள்ள எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கல்ச்சுரலா தன்னுடைய ஒப்பீனியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாரு. அது எல்லாருமே கவிதை எழுதும்போது நடக்கிறது. ஆனா ஃபேக்ட்ஸ்ல மாறி இருக்கவே இருக்காது. மூலத்தில் கன்சிஸ்டன்சி மாறாது. நான் இப்ப மாடர்ன் டே கம்பராமாயணம் போன்ற உதாரணங்களை தொடுவதை விட்டுவிட்டு அந்த மூல நூல்கள், அந்த முதல் 10,000 ஆண்டுகள் அந்த நூல்களை மட்டுமே ஆராய்ந்தோமானாலும் கூட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு த்ரெட் போதும் இந்த புராணங்கள் சத்தியம் அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். கந்தர் அனுபூதியிலே அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளின் தெளிவும் அழகும் அமைப்புமே அவர் குஹசாயுச்சிய கந்தர் அனுபூதியில் இருந்துதான் இதை பாடுகிறார் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. சில பேர் இந்த வரலாறுங்கிற பேரால மக்கள் மனதில் குழப்பத்தை விளைப்பதற்காகவே நூல்கள் எழுதுற சில பேர் இல்ல, யாரோ எழுதிட்டு அருணகிரிநாதர் பேரால இந்த நூலை சேர்த்து விட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த நூலை யார் எழுதியிருந்தாலும் இந்த தெளிந்த விளக்கம், விவரணம் ஒருவர் உணர்விற்குள்ளிருந்து வார்த்தைகளாக வருமானால் அந்த நபர் கந்தர் அனுபூதியை கண்டுவிட்டார், குஹ சாயுச்சியத்தில் இருந்து மட்டும்தான் இதை எழுதுகிறார்னு என்னால தெளிவா சொல்ல முடியும். அதனால அல்லது அருணகிரிநாதர் என்கின்ற புனை பெயரை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் அவர் முருகனுக்கு சமம். அதனால் இது கந்தப் பெருமான் தன் நிலையை யாரோ ஒருவரின் எழுதுகோல் கொண்டு தரணிக்கு உரைத்துக் கொண்டார் அப்படிங்கிறதுதான் முடிந்த முடிவு. இறுதி சத்தியம், அறுதி சத்தியம், உறுதியான சத்தியம். இதுல பெருமான் சொல்லுகின்ற இந்த சில சத்தியங்களை ஆழ்ந்து கேளுங்க. சொல்லிட்டு இருந்தேன், சிருஷ்டி திருஷ்டி இருப்பதை பார்க்கின்றோம் இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல. அதுக்கு அடுத்த சத்தியம், நாம் விரும்புவதை உருவாக்கி பார்க்கின்றோம். இதுதான் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகின்ற சத்தியம். தத்துவம் அல்ல, சத்தியம். உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றார் போல, உணர்வு நிலைக்கு ஏற்றார் போல நீங்கள் விரும்புவதைத்தான் விரித்து பார்க்கின்றீர்கள். திருஷ்டியினால் சிருஷ்டி, திருஷ்டியினால் சிருஷ்டி. இந்த சத்தியம் புரிந்தால் மிகப்பெரிய சுதந்திரம் வந்துவிடும். அப்படின்னா என்ன? நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையை மாத்திக்கலாம், உங்க உடம்ப மாத்திக்கலாம், உங்க உயிரை மாத்திக்கலாம், உங்க உணர்வை மாத்திக்கலாம், இந்த உலகத்தை மாத்திக்கலாம்.
இந்த சுதந்திரத்தை அடிப்படையாக வைத்து உருவானது சனாதன இந்து தர்மம். அதனாலதான் இன்னொன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. எதிர்கால சமூகம் சுதந்திரத்தை அடிப்படையாக வைத்தது. அதனால இந்த சுதந்திரத்தின் சிந்தனைகள், மல்டிபிள் சாய்ஸஸ், எதுல எடுத்தாலும் சாய்ஸஸ், அதை சார்ந்து சிந்திக்கின்ற சமூகத்தோட அறிவுக்கு சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் பொருந்தி போகுங்கிறதுனால 2035ல லிவிங் பிராக்டிசிங் ரிலிஜனா சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பான் ரிலிஜியன்ஸ் எல்லாம் அந்த அவங்களுடைய பேர் இருக்கும் பர்த் சர்டிபிகேட்ல இல்ல லீகல் டாக்குமெண்ட்ல. அதெல்லாம் பிராக்டிசிங் ட்ரெடிஷனா, பிராக்டிசிங் ரிலிஜனா சனாதன இந்து தர்மம் தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அடுத்த 10 ஆண்டுல எப்படி நடக்க போகுதுன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. பார்டர்ஸ், விசா, பாஸ்போர்ட் இது எல்லாமே irrelevant ஆயிடும். நீங்க என்ன சாமி இப்படி சொல்றீங்க? பல நாடுகள் விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த நாட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் கூட வெளியில அனுப்புறாங்க, துரத்தி விடுறாங்க. இதெல்லாம் இப்ப பார்த்துக்கிட்டே இருங்க. 10 ஆண்டுகள்ல எல்லா பார்டர்ஸும் irrelevant ஆயிடும், redundant ஆயிடும். விசா மேக்சிமம் அதிகபட்சமா இதெல்லாம் ஒரு கிளரிக்கல் ப்ரொசீஜர்ன்ற லெவலுக்கு போயிடும். ஒப்பீனியன் அங்க எந்த விதமான கேமுமே விளையாட முடியாத மாதிரி ஒப்பீனியனோட ரோல் 0 ஆயிடும். பாலிசி, ஒப்பீனியன் இதோட ரோல் 0 ஆயிடும். பார்டர்ஸ் மொத்தமுமே ஓப்பனா போயிடும். ரெண்டாவது, ஜெண்டர். இப்ப நாம இருக்கிற மாதிரி ஆணாய் பிறந்தவர்கள் ஆணாகவே வாழ்ந்து ஆணாகவே இறத்தல் அப்படிலாம் இருக்காது. பெண்ணாய் பிறந்தவர்கள் பெண்ணாகவே வாழ்ந்து பெண்ணாகவே இறந்தார்கள் அப்படியும் இருக்காது. ஆணாய் பிறந்தவர்கள் பெண்ணாக மாறி பெண்ணாகவே வாழ்ந்து இறந்தார்கள், திருநங்கையாகவே வாழ்ந்து இறந்தார்கள் அப்படியும் இருக்காது. 6 மாசத்துக்கு ஒரு தரம், ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தரம் ஜெண்டரை மாத்தி பார்க்கிறது. உண்மையில அதுதான் நடக்க போகுது, தெரிஞ்சுக்கோங்க. எல்லாவற்றிலும் சாய்ஸஸ், ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஈவன் ரைட் விங் பீப்புளோட ஹார்ட்ல கூட அது போக ஆரம்பிச்சிருச்சுங்கயா. இப்போ சமூகத்துல பொலிட்டிக்கலி பொலைட்டா இருக்கிறதுக்கு, பொலிட்டிக்கலி ரைட்டா இருக்கிறதுக்காக சில டெசிஷன்ஸ் எடுக்கிறது, பப்ளிக்ல ஸ்டாண்ட் எடுக்கிறது வேறையாவும், பர்சனலா கன்வின்ஸ் ஆகி ஏத்துக்கிற ஐடியாலஜி வேறையாவும் உலகம் முழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்கயா. இது என்ன ஆகுதுன்னா, உலகம் முழுக்கவுமே முடிவெடுக்கின்ற தலைவர்கள் மொத்தமா உலகம் முழுக்கவுங்க, மொத்த உலகத்தை பற்றியும் முடிவெடுக்கின்றவர்கள் அதிகபட்சமா வெறும் 10,000 பேர் தான். வெறும் 10,000 பேர் எடுக்கிற முடிவை தான் மொத்தமா இந்த 700 கோடியோ 800 கோடியோ என்ன பாப்புலேஷன்ஸ் அவ்வளவு பேரும் வாழறாங்க. அதான் உண்மை. இந்த 10,000 பேருக்குள் சுதந்திரத்தன்மை அப்படிங்கிற இந்த முக்கியமான ஒரு பரிமாணம் அவங்களுக்குள்ளலாம் பர்சனல் கன்விக்ஷனா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த மாற்றங்கள் நிகழ்வதை யாருமே தடுக்க முடியாது. நான் இதை ப்ரமோட் பண்றேன்னு நினைக்காதீங்க. இதை நான் ப்ரமோட் பண்ணல, நடக்க போறத நான் சொல்றேன். வறுமை சுத்தமா காணாம போயிடும். நினைத்து பார்க்க முடியாத துறைகளிலெல்லாம் சுதந்திரம்.
வேலைக்கு போறது, வேலை செய்யற மணி, காலம் இதெல்லாம் சுதந்திரத்துக்கு வரும்ன்றது மட்டும் இல்ல. ஒரு ஒன்லைனர். முதல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரே வேலையில 40 வருஷம் இருப்பாரு. நான் பிறந்து வளர்ந்த குடும்பத்துல திருவண்ணாமலை எல்லாம் பார்த்திருக்கேன். தலைமுறை தலைமுறையா ஒரே வேலையில இருப்பாங்க. அதாவது அப்பா எந்த ஃபேமிலிக்கு வேலைக்காரரா இருக்காரோ பையன் அதே ஃபேமிலிக்கு அதே வேலைக்காரரா இருப்பாரு. அவர் பையன் இவர் பையனுக்கு வேலைக்காரரா இருப்பாரு. அப்படியே தலைமுறை தலைமுறையாலாம் இருப்பாங்க, பார்த்திருக்கேன் நான். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே நபர் 40 வருஷம் ஒரே வேலை செய்வார். ஒரு நபர் 40 ஆண்டு ஒரே வேலையில இருப்பார். இப்ப 90s கிட்ஸ் பீரியடுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வேலை. அதுக்கடுத்து ஜென்சி ஒரு வருஷத்துக்கு 40 வேலை. அதுக்கடுத்து இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எதுக்கு வேலைக்கு போகணும்? அப்படித்தான் மாறப்போகின்றது. இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த மன மாற்றம், உணர்வு மாற்றம் நடக்குது இல்லையா? இந்த உணர்வு மாற்றத்திற்கு ஒத்துப்போகின்ற, உதவுகின்ற, இந்த உணர்வு மாற்றத்தில் ஏற்படுகின்ற வாழ்க்கை முறை, மன அமைப்பு, இதனுடைய ஸ்க்ரூட்டினிய ஸ்டாண்ட் பண்ற ஒரே ட்ரெடிஷன் சனாதன இந்து தர்மமா தான் இருக்கும். ஏன்னா சனாதன இந்து தர்மம் தான் கடவுளா சாய்ஸ், வழிபாட்டு முறையா சாய்ஸ், சாஸ்திரங்களா சாய்ஸ், இன்யூமரபிள் பாசிபிலிட்டிஸ், சாத்தியங்களை ஓப்பன் பண்ணி விடுறது தான் சனாதன இந்து தர்மத்தோட அடிப்படை. இந்த ஆட்டோக்ராட்டிக்கான ரிலிஜியஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் irrelevant ஆயிடுச்சுங்கயா. ஒரே ஒரு கடவுள், அவங்களுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரக்சர், எல்லாருமே நம்ம இந்த ஒரு பாத் வழியா தான் டிராவல் பண்ண போறோம். இதெல்லாம் மக்கள் நம்ப தயாரா இல்லைங்கயா. அதெல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. மக்கள் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க துவங்கி விட்டார்கள். நாத்திகத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. irrelevant லைஃப் ஸ்டைல் பிலாசபி ஆயிடுச்சு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பார்ப்பதனால் நாம் பார்ப்பவற்றை உருவாக்குகின்றோம். பார்க்கும் தன்மையால் பார்ப்பவற்றை உருவாக்குகின்றோம். அப்சர்வர் எஃபெக்ட்னு அறிவியல் ஒன்று சொல்லுதுங்கய்யா. அதாவது ஒரு ஆட்டமை அப்சர்வ் பண்ணாம விட்டா அது பாட்டுக்கு ஒரு விதமா பிஹேவ் பண்ணுது. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணா மட்டும் போதும், அதோட பிஹேவியர் மாறுது. அதனால பர்சனல் ரியாலிட்டியான சப்ஜெக்டிவ் ரியாலிட்டியில மட்டும் இல்ல, ஷேர்டு ரியாலிட்டியே அப்சர்வர் எஃபெக்டால மாறுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அருணகிரிநாத பெருமான் நீங்க 2 வார்த்தை யூஸ் பண்ணாருன்னு சொன்ன பாருங்க. ஜகமாயை, மகமாயை. ஜகமாயினா நம்முடைய பர்சனல் ரியாலிட்டி, நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு நாம கற்பனை பண்ணி பார்க்கறது, நம்ம மனசு எப்படி இருக்குன்னு நாம ஃபீல் பண்றது, நம்மை பற்றி நம்மை மட்டுமே அஃபெக்ட் பண்ற சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ். இது மட்டுமே திருஷ்டி சிருஷ்டின்னு நினைக்காதீங்க. அப்சர்வர் எஃபெக்ட்னால நம்ம சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி தான் மாறுதுன்னு நினைக்காதீங்க. அறிவியல் ஒரு படி மேல போய் அப்சர்வர் எஃபெக்ட நிரூபிச்சது மூலமா ஷேர்டு ரியாலிட்டி, நாம எல்லாரும் பங்கிட்டுக் கொள்ளுகின்ற, நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மகாமாயை, மகமாயையும் நம்முடைய திருஷ்டியினால்தான்
சிருஷ்டி நடக்கின்றது. நம்முடைய திருஷ்டியினால் அந்த சிருஷ்டி மாறுபடுகின்றது. ஆர்ஏஎஸ்னு ரீசெண்டா ஒரு ஐ திங்க் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பற்றிய ஆராய்ச்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்முடைய நம்பிக்கையை சார்ந்து நாம் பார்க்கின்றவற்றை தேர்ந்தெடுக்கிறோம்னு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்றாங்க. அது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிய, ஜெகமாயையை சிருஷ்டி நிரூபிச்சிருச்சு. ஆனா இந்த அப்சர்வர் எஃபெக்ட் ஒரு படி மேல போய் மகமாயையுமே சிருஷ்டி தான் அப்படின்னு நிரூபிச்சிருச்சு. இதுக்கு அடுத்த ஒரு சத்தியம் ஆழ்ந்து கேளுங்க. அஜாதம். இதுவும் சத்தியம், தத்துவம் கிடையாது. தத்துவம் இல்ல, சத்தியம். அஜாதம் கேளுங்க. அப்படின்னா என்னன்னா, உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா. இதான் அஜாதம். உதிக்காதது, மரிக்காதது, உணராதது, மறவாதது. ஆழ்ந்து கேளுங்க. வேதாகம ஞானத்தை 50 பாட்டுல அத்துணை அருமையாக சொல்லிவிட்டார் என் அப்பன் அருணகிரிநாதர். ஊராலும் குலத்தாலும் உன் வழி வந்தேன் என்பது என் ஐயனே என்ன பெருமை எனக்களித்தாய். கருவழி மாத்திரமல்ல, பெருமானி அருள் தந்து குருவழியும் உன்வழியாக்கி ஆட்கொண்ட வரம்பொருளே. முதல்ல சிருஷ்டி திருஷ்டியை விளக்குகிறார், பிறகு சிருஷ்டியை விளக்குகிறார், அதுக்கடுத்து அஜாதத்தை விளக்குகிறார். உண்மையில பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே, நான் இந்த முதல் சத்சங்கத்திலேயே சொன்னேன், நாம ஒரு குவாண்டம் ஃபீல்ட், அவ்வியக்தம் தான் நம்மளுக்குள்ள இருக்கிற 99.999999% வியக்தமாக நாம் பார்ப்பது அத்துணையுமே பிராக்டிக்கலா நெக்லிஜிபிள். உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதிகாவல சூரபயங்கரனே. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தமிலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. அஜாதத்தை இதைவிட அருமையான தமிழ் வார்த்தையில் சொல்வது சாத்தியமே இல்லை. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அஜாதம், இத கேளுங்க. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அஜாதத்தை, அஜாதம்னா பிறப்பும் இறப்பும் அற்றது, பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டது. அதுதான் நம்முடைய உண்மையில் சொந்த அனுபூதி.
99.9999% ஆஃப் நீங்க எதுவோ அதை நீங்கன்னு நினைப்பீங்களா, இல்ல 0.00000001% நெக்லிஜிபிளா இருக்கே அதை நீங்கன்னு நினைப்பீங்களா? ஒரு எளிமையான சாதாரண கணக்கு தான் நான் கேட்கிறேன். நான் வேத கணக்கை கேட்கவில்லை, விதிக்கணக்கும் கேட்கவில்லை. சாதாரண மதிக்கணக்கை பார்த்து பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு 100 ஏக்கர் இடம் இருக்கு. 99.999999 ஏக்கர்ஸ் வந்து ரொம்ப அழகா அவ்வளவு நீட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கு. 0.000001% ஒரு கார்னர்ல ஏதோ ஒரு கல்லோ மண்ணோ அழுக்கோ கிடக்கு. நீங்க எதை உங்கள் வாழ்க்கை, எதை உங்களுடையதுன்னு நினைப்பீங்க? அறிவியல் படியே நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுங்க. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல இருக்கிற மொத்த மனித இனம், நம்ம 700 கோடி 800 கோடி 700 கோடியிலிருந்து 800 கோடிக்கு நடுவில் இருக்கும். மொத்த பேருடைய மொத்த ஆட்டம்ஸையும் எடுத்து அதுல இருக்கிற மேட்டரை கண்டென்ஸ் பண்ணோம்னா, ஒன்னாக்கணும்னா ஒரு சுகர் கியூப் சைஸ் தான் வரும்ன்றாங்க. ஒரு சக்கரை கட்டி அவ்வளவுதான், ஒரு கல்கண்டு அவ்வளவுதான். மொத்த ஹியூமனிட்டியோட நம்ம ஆட்டம்ஸ்ல இருக்க மாசும் அவ்வளவுதான். அப்ப என்ன? நாம ஒரு குவாண்டம் எனர்ஜி ஃபீல்ட். ஒரு முழுசா ஊதப்பட்ட பலூன்ல எவ்வளவு காத்து இருக்கு, எவ்வளவு அந்த பலூன் இருக்கு, அதை விட கம்மி தான் நம்மில் இருக்கின்ற பருப்பொருளின் குவான்டிட்டி, அளவு. அளவே இட முடியாத அளவுதான் பருப்பொருள் நமக்குள் இருக்கின்றது. உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா. தமிழ்ல மகனுக்கு பல வார்த்தைகள் இருக்கு. மகவாய் பிறந்து, நமக்கு பிறந்து வளர்ந்து வாழ்பவர்கள் மகன். புதல்வன் அப்படிங்கிற வார்த்தைக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கறத அர்த்தம். புத்திரன் புதல்வன் அப்படின்னா தன்னுள் இருந்து உதித்து விரிந்தவன், தன்னுடைய விரிவு. இங்க முருகப்பெருமான வந்து விதிமால் அறியா விமலன் புதல்வாங்கிற வார்த்தையில சொல்றார். அதாவது பிரம்மனாலும், விதினா பிரம்மன், விதியை வகுப்பவன் பிரம்மன் தான். அதனால பிரம்மனை விதின்னு சொல்றது. மால்னா விஷ்ணு. விதிமால் அறியா விமலன். பிரம்மாவும் விஷ்ணுவும் அறிய முடியாத விமலன். அதாவது ஏதாவது ஒரு துளி மலமாவது இருந்தால்தான் பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் அளந்து அறிய முடியும். நாமமோ ரூபமோ காலமோ தேசமோ நீளமோ அகலமோ உயரமோ ஏதாவது ஒரு மலம், ஏதாவது ஒரு பரிமாணத்திலே ஏதாவது ஒரு மலம் இருந்தால்தான் விதியும் மாலும் அறிய இயலும். எப்பரிமாணத்திலும் எப்பரிணாமத்திலும், நல்ல கேளுங்க, எப்பரிமாணத்திலும் எப்பரிணாமத்திலும் எம்மலமும் இல்லாததுதான் விமலம். மலத்துக்கு 3 வார்த்தை சொல்லலாம். மலம், நிர்மலம், விமலம்.
மலம்னா அழுக்கு, ஏதாவது ஒரு பந்தம். நிர்மலம்னா அந்த மாதிரி பந்தம் இருந்து விடுபட்டது, பந்தம் இல்லாதது. விமலம்னா இரண்டையும் தாண்டியது. கர்மம், நிஷ்கர்மம், விகர்மம். கர்மமே இர்ரெலவெண்டா போனதான் விகர்மம். அதே மாதிரி இங்க மலம் இர்ரெலவெண்ட். இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்குமே இர்ரெலவெண்ட். இல்லவே இல்லைன்னு சொன்னாலும் அப்ப இருந்ததான்னு வரும் பாருங்க. எக்காலத்தும் இருந்ததே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் விமலன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு, நிமலன்னு சொல்லல. விதிமால் அறியா விமலன் புதல்வா. விமலன் மகனேன்னு சொல்லல, எக்ஸ்டென்ஷன். என்ன வார்த்தை! அதிகா, அதாவது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவனே. அனகா, பெயரே கொடுக்க முடியாதவன், எந்த பெயராலும் சுட்ட இயலாதவன். அபயா, பயங்களுக்கு அப்பாற்பட்டவன். உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா. நீளம், அகலம், உயரம், காலம், தேசம், பெயர், வடிவம் எனும் எம்மலமும் எக்காலத்தும் இல்லாத ஒன்றுதான் விமலம். அந்த விமலத்தின் வெளிப்பாடே, அதாவது பரமசிவ பரம்பொருளின் வெளிப்பாடே அப்படின்னு இங்க கந்த கடவுளை அருணகிரிநாத பெருமான் வர்ணிக்கின்றார். ஒரே பாட்டிலே பரமசிவ பரத்துவத்தையும் சுப்பிரமணிய பரத்துவத்தையும் ஸ்தாபிக்கின்றார். தன்னுடைய இஷ்ட தெய்வமான சுப்பிரமணிய பரத்துவத்தையும் சிவபரத்துவத்தையும் இருப்பின் பரத்துவத்தையும் இணைத்து ஸ்தாபிக்கின்றார் இந்த ஒரு பாட்டு மூலமா, இந்த ஒரு வார்த்தையில. விதிமால் அறியா விமலன் புதல்வா. அதிகா, கந்தர் அனுபூதி மட்டும் இல்லைங்கயா, நம்ம சொந்த அனுபூதியுமே அஜாதம் தான் சத்தியம்ங்கயா. அலை எவ்வளவுதான் தான் அழிந்துவிடப் போவதாக துக்கப்பட்டாலும், மற்ற அலைகளோடு வாளெடுத்து போரிட்டாலும், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அணைகளே அமைத்துக் கொண்டாலும், கடலுக்குள் தான் விழப்போகின்றது. இதுல மிகப்பெரிய நல்ல செய்தி என்னன்னா, எக்காலத்தும் அது கடலில் இருந்து விலகியதே இல்லை. அதனால் மற்றோரிடமிருந்து தன்னை காட்க செய்யும் போரும் வீரும், தன்னை காத்துக்கொள்ள அமைத்துக் கொள்ளும் கோட்டைகளும் அணைகளும், இவை எதுவுமே தேவையில்லை என்பதுதான் சத்தியம். ஏனென்றால் எக்காலத்தும் கடலாய்த்தான் இருக்கின்றோம். மற்றொரு அலையை பார்த்து ஒப்பிடும் பொழுதுதான் தன்னை அலை என்று கூட நாம் கற்பனையை உருவாக்குகின்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இந்த வார்த்தை இதுதான் பஞ்ச் லைன். சிருஷ்டி திருஷ்டி திருஷ்டி சிருஷ்டி எனும் குழப்பமே அஜாத சத்தியத்திலிருந்து நம்மை அகற்றுகிறது. பார்ப்பதனால் உருவாகின்றதா, உருவானதால் பார்க்கின்றோமா என்கின்ற குழப்பத்திற்கு விடை காண முயற்சிக்காமல் என்ன நடக்கிறது என்று ஆழ்ந்து பார்த்தீர்களானால் அஜாதம் என்று புரியும். குரங்கு அப்பம் பங்கிட்ட கதை கேட்டிருக்கீங்களா? அப்பத்தை ஒரு கடி கடிச்சிட்டு, ஓ இது ஜாஸ்தி ஆயிருச்சு, சரி இதை கொஞ்சம் கடிச்சலாம், இது ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னு கடைசியில மொத்தத்தையும் இது சாப்பிட்றோம். அது மாதிரிதான் திருஷ்டி சிருஷ்டியா சிருஷ்டி திருஷ்டியான்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக கூட நிமிந்து பார்த்தீங்கன்னா போச்சு. நிமிந்து பார்த்தா போச்சு. ஒரு தரம் நிமிந்து பார்த்தீங்கன்னா காலம் முழுக்க தலை குனிஞ்சிட்டு இருக்கணும். அது எப்பன்னு நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கல்யாணத்தப்போ பொண்ணோட முக்காட்டை விலக்கி காட்டுவாங்க பாருங்க. முதல்ல திருஷ்டி சிருஷ்டியா சிருஷ்டி திருஷ்டியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட சிருஷ்டியையோ திருஷ்டியையோ பார்த்தீர்களானாலே போச்சு. இந்த ரெண்டு ஸ்டாண்டுமே எடுக்காம இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அலையாய் நாம் இருப்பதாய் கனவு கண்டு அலைந்திருந்த காலத்தும் அலை நாம் என்று நினைந்து அலையாய் அலைந்திருக்கும் காலத்தும் நாம் கடல் தாண்டவும் இல்லை, கடல் மீறவும் இல்லை, கடல் விடவும் இல்லை, கடலோடு பிரியவும் இல்லை, இணையவும் இல்லை, கடலாயே இருக்கின்றோம். உதியா பிறக்காத, மரியா மறக்காத, உணரா உணராத, மறவா மறக்கையலாத, விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவனே அனகா. அநாமிகம்னா சுட்டிக்காட்டுதல். சுட்ட இயலாதவனே அனகா. சுட்டு விரல சம்ஸ்கிருதத்தில் அநாமிகம்னு சொல்லுவோம். பூஜை பண்றவங்களுக்கு தெரியும். அநாமிகாபியாம் நமக, தர்ஜனிபியாம் ஸ்வஹா, மத்தியமாபியாம் வஷட்னு சொல்லுவோம். அனகான சுட்ட முடியாதவனே. அபயா அமரா பதிகாவல சூரபயங்கரணி அப்படின்னு முடிக்கிறார். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடி அந்தம் இலா ஆயில்வேல் அரசே. திரும்பவும் இந்த ஆதி அந்தம் இல்லைங்கிறது திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. திருவண்ணாமலையில பிறந்தவர் தானே. அந்த மலையே பார்த்து வளர்ந்ததுனால முருகனை பாடச் சொன்னாலும் தன்னை அறியாமலே சிவனைத்தான் பாடி சிவன் மகனே சிவன் புதல்வான் தான் முடிக்கிறார் பாருங்க. அது எக்ஸாமினேஷனுக்கு ஒரு பையன் விழுந்து 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 படிச்சுட்டு இருக்கிறான். டியூஷன் டீச்சர் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு கொஸ்டினை லீக் பண்ணிட்டார். ஏய், நாளைக்கு பசுமாட்டை பத்தி கட்டுரை வரப்போகுது எக்ஸாம்ல,
படிச்சு பாஸ் பண்ணிக்கடா அப்படின்னு. இவன் விழுந்து 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 பசுமாட்டை, பசு இப்படி, பசுக்கு 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும், 2 காது இருக்கும், 2 கொம்பு இருக்கும், என்னென்னவோ எல்லாம் படிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டான் பசுமாட்டை பத்தி கட்டுரை எழுதுறது. அவனுடைய துரதிர்ஷ்டம், இவனுடைய டியூஷன் டீச்சர் ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் பேப்பர் வராம வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு. அதுல பசுமாட்டுக்கு பதிலாக தென்னை மரத்தை பற்றி கட்டுரை எழுதுக அப்படின்னு போட்டாங்க. இவன் உடனே இவன் என்ன பண்ணுவான், படிச்சது இவன் பசுமாட்டை பத்தி தான், அதனால மொத்தத்தையும் எழுதிட்டு இப்ப ஏற்பட்ட பசுமாட்டை இந்த தென்னை மரத்தில் தான் கட்டுவார்கள் கட்டி வச்சுட்டான். அதான் கட்டுரை. கேட்டா தான் கடைசியில கட்டி வச்சுட்டு இல்லை சார், அப்புறம் என்ன சார் அப்படின்னு கட்டுரை எழுதி வச்சுட்டான். இங்க அருணகிரிநாத பெருமான் என்னதான் முருகனை பாட வேண்டும் பாட்டுடை தலைவன் என்றாலும் பார்த்து அதிசயித்து பிரமித்து வளர்ந்தது ஐயா திருவண்ணாமலை. அது ஒரு சின்ன குழந்தையால அப்படி நிமிந்து பார்த்தனா செவில் அறையிற மாதிரி இருக்குங்கய்யா. அண்ணாந்து பார்த்து வேற எந்த மலைக்கும் அவ்வளவு பக்கத்துல வாழ்ந்து வளர்ற மாதிரி ஊர்கள் இல்லைங்கய்யா. அது ஒரு பெருமை. அந்த திருவண்ணாமலை அடிவாரத்திலேயே வாழ முடியும். அண்ணாந்து பார்த்தா செவில் அறையிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த கோபுரம் கட்டி வைத்த மலைதானோ என்று மலைத்து போக வைக்கும் கோபுரங்கள். எத்துணை கட்டினாலும் என்னை எட்டி கூட பார்க்க முடியாது என்று நிமிர்ந்து நிற்கின்ற, அண்ணாந்து பார்த்தாலும் காண முடியாத அண்ணாமலை. அதை பார்த்து 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 பழகி போனதுனால எத்தனை தரம் இந்த அடிமுடி காணான்னு சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள அதுதான் இருக்கிறது தானே வரும். 18ஆம் பாட்டிலையும் சொல்றாரு, விதிமால் அரியா விமலன் புதல்வா. பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடினது திருவண்ணாமலையில தானே. அடுத்து அதே மாதிரி 19ஆவது பாட்டிலே சொல்றாரு, அடி அந்தம் இலா, ஆதியோ அந்தமோ இல்லாத. பல ஊர்களுக்கு சென்று அருணகிரிநாத பெருமான் முருகனை பற்றி திருப்புகழ் பாடியிருக்காரு. திருவண்ணாமலையில மட்டும்தான் 8 முருகனை பாடியிருக்காரு. திருவண்ணாமலைக்குள்ள 8 முருகன் கோவில்கள் இருக்கு. 8 முருகன் கோவிலுக்கும் தனித்தனியா திருப்புகழ் பாடியிருக்காரு. அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே வளர்ந்தவராச்சு. அதனால படிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தமிழா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வழி படினே. இங்க செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அதாவது செம்மான் மகளை திருடும் திருடன் சொல்றாரு. வள்ளி தாயார் வள்ளியும் தேவசேனையும் இச்சாசக்தி கிரியாசக்தியின் வடிவங்கள். இவர் ஞானசக்தி. ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி இரண்டையுமே தனக்குள் வாங்கிவிடும். இச்சாசக்தி கிரியாசக்தி இரண்டையும் தனக்குள் வாங்கிவிட்டால் அஜாதம் என்கின்ற சத்தியம் புரியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இச்சா சக்தியினால் கிரியா சக்தியா அல்லது கிரியா சக்தியினால் இச்சா சக்தியான்றதா இங்க சிருஷ்டி திருஷ்டியா திருஷ்டி சிருஷ்டியா எனும் வாதம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்க. நாம ஏன் இந்த இடத்துல செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன்ற அந்த முருகப்பெருமானுடைய குணத்தை சார்ந்த பெயரை இங்க ஏன் அஜாதத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாருன்னா, முதல்ல இச்சாசக்தி வந்து பிறகு கிரியாசக்தி ஆனது அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா திருஷ்டி சிருஷ்டி ஆயிடுது. இல்ல முதல்ல கிரியாசக்தி வந்து பிறகு இச்சாசக்தி வந்ததுன்னா அப்போ சிருஷ்டி திருஷ்டி ஆயிடுது.
எத்தனை பேருக்கு புரியுது? இருப்பதை பார்க்கிறோமா? பார்க்க விரும்புவதை இருப்பாக்குகின்றோமா? அதுதான் இச்சாசக்தி முதலா கிரியாசக்தி முதலா? எது பலமானது? எது முதல்? எது ஆதி? இந்த கன்ஃபியூஷனுக்குள்ள போனாலே மாயையில் மாட்டிவிடுவோம். அதை இரண்டையும் தனக்குள் வாங்கிக் கொண்ட ஞான சக்தியாக அஜாதமாக அததான் சொல்றாரு, பிறவான் இரவான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன். அதாவது இச்சா சக்தி ஞான சக்தி இரண்டையுமே தனக்குள்ளாக்கிக் கொள்ளும் பெம்மான் முருகன். பிறவான் அஜாதமே இறுதி சத்தியம், உறுதி சத்தியம், கந்தர் அனுபூதி சத்தியம் அப்படிங்கிறத மிக தெளிவா சொல்றார். பிறவான் இரவான். இப்போ முருகப்பெருமான் பிறவாதவன் இரவாதவன் அது எல்லாரும் நம்ம ஏத்துக்கிறோம். அது ஒன்றும் நமக்கு பிரச்சனையே இல்லை. அவருடைய பிறப்பே ஒரு விதமான வெளிப்பாடு தான், பிறப்பு கிடையாது. பிறவான் இரவான் அதை நாம் ஏத்துக்கிறோம். அதை அனுபூதியாக நாம் அடைவதற்கான வழி சொல்றாரு. சும்மாயிரு சொல்லற. இதுவும் இவர் சொல்லலையா, அனுபூதியே அந்த அனுபூதியை அடைய சொன்ன சத்தியம் அப்படின்னு தான் சொல்றாரு. என்றலுமே கந்தர் அனுபூதி நம் சொந்த அனுபூதியாக மாற, கந்தர் அனுபூதி நமக்கு சொந்த அனுபூதியாக சொன்ன சத்தியம் சும்மா இரு சொல்லார. ஐயா, நம்ம வாழ்க்கையே வேற ஒண்ணுமே இல்லை. ரிமம்பரிங் 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 வார்த்தையாலே வர்ணித்துக் கொண்டே இருத்தல். ஒரு நான் ஸ்டாப்பான லபலப 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 லபன் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்போம். எல்லா ஊர் அக்ரகாரத்திலையும் இப்ப எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு அக்ரஹாரமும் ஒரு மாட வீதியும் இருக்கும். அக்ரஹாரன்றது யூசுவலா பிராமணர்கள் வாழற இடமா இருக்கும். மாட வீதிங்கிறது சைவ வேளாளர்கள் வாழற இடமா இருக்கும். அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி சைவ கோவில்கள்னா இப்படிதான் இருக்கும் யூசுவலா. அது வைஷ்ணவ கோயில்கள்னா அக்ரஹாரம் ஐயங்கார்கள் இருக்கிற இடமா இருக்கும். அந்த மாட வீதிங்கிறது அந்த வைஷ்ணவ கோயிலை அமைத்த அந்த குலத்தவர்கள் நாயுடுமார்களா இருக்கும், இல்ல நாயக்கர்மார்களா இருக்கும். அந்த அந்த வைஷ்ணவ குலத்தவர்கள், நான் யூசுவலா சொல்றேன், அப்படிதான் இருக்கும். எந்த அக்ரஹாரம் போனீங்கன்னாலும் ஒரு லபலபா மாமி இருக்கும், ஒரு லபலபா சைவவேளாள பாட்டி இருக்கும். அந்த ரெண்டும் தான் அந்த ஏரியாவோட மொத்த லா அண்ட் ஆர்டரே கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். வேற ஒண்ணுமே இல்லைங்க. பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எதுவும் தேவையில்லை, அங்க இல்லையே. அந்த காலத்துல எல்லா ஊர்களும் எல்லா ஏரியாவும் போலீஸோட கண்ட்ரோல்ல இருக்கிற அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அவ்வளவு கிடையாது. இந்த ரெண்டு லபலபா மாமியும் லபலபா பாட்டியும் தான், அதுங்களோட கண்ணு தான் சிசிடிவி. ரெண்டு உட்கார்ந்து அந்த திண்ணதான் கோர்ட்டு, வராண்டா திண்ணதான் கோர்ட்டு, கண்ணு தான் சிசிடிவி. பாத்தியா, அந்த வீட்டுக்குள்ள அவன் போகும்போது வேட்டி கசங்காம இருந்தது, வெளியில வரும்போது வேட்டி கசங்கி இருந்தது, அவ்வளவுதான். அந்த மொத்த வில்லேஜோட லா அண்ட் ஆர்டரையுமே கண்ட்ரோல் வச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ரெண்டு இல்ல, நமக்கு 6 முகம் இருக்கோ இல்லையோ 6 லபலபா மாமிங்க உள்ள உட்கார்ந்து இருக்கு. தன்மை முன்னிலை வடற்கை
முன்னிலை படர்க்கையாலும் சுட்டி அறியப்படாத மேலிருப்பது கீழிருப்பது எல்லாவற்றையும் எல்லா திசைகளிலும் அதுக்கு மேல அன்மேனிஃபெஸ்டா இருக்கிறதையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த லபலபா மாமிங்க உள்ள வச்சிருக்கோம் இல்லையா கும்பலா, அதை நிறுத்தினால் அனுபூதி. அனுபூதிக்கு ஒரே எதிரி உள்ள இருக்கிற இந்த லபலபா மாமிங்க கும்பல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து வார்த்தைகளை சொல்லுவதனால் நாம் வாழ்க்கையை அனுபவிக்கின்றோம் என்கின்ற மிகப்பெரிய மாயக் கற்பனையை தவிர்த்து வார்த்தைகளின் உச்சாடனத்தினால்தான் அனுபவத்திலிருந்து நாம் விலகிப்போய் அனுபூதியையும் அடையாமல் அழிந்து கொண்டிருக்கின்றோங்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை முருகப்பெருமான் சொன்னது அம்மா சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லதை கேட்டு இருந்த உடனே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னா எதுவுமே இல்லை என்பது சத்தியமாய் புரிந்தது. இதுக்கு வேற ஒரு விதமான விளக்கம் சொல்லுவாங்க. முருகப்பெருமான் சொன்னார் எனக்கு புரியல அப்படின்னு கிடையாது. புரியலன்னு கந்தர் அனுபூதியில சொல்ல முடியாது, இங்க அனுபூதியை சொல்லுகின்றார். அது எப்படி ஐஏஎஸ் எக்ஸாம்ல வந்துட்டு ஓ நான் இதெல்லாம் படிக்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப ஏன் எக்ஸாமுக்கு வந்தேன்னு கேட்பாங்க. இது வேற ஜெயிச்ச எக்ஸாமு. சில பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. குருன்னு நான் வேதம் படிக்கலன்றது பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப முழுசா படிக்கலன்னு சொன்னா தப்பு இல்லை, ஏன்னா முழுசா யாரும் படிக்க முடியாது. அத நான் படிச்சதே இல்லை அப்படிங்கறத பெருமையா சொல்லி அப்ப எப்படி ஆன்மீகத்தை சொல்ல போறீங்க? அப்ப பேஸ்டர்னு பேர் வச்சுக்கோ. பைபிள் படிச்சிருக்கியா, பேஸ்டர்னு பேர் வச்சுக்கோ. குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு அனுபூதி மட்டுமல்ல, அடிப்படை சாஸ்திர ஞானமும் நிச்சயம் தேவை. ரமண மகர்ஷி என்ன சொல்றாரு? பிரம்மன் எனும் வார்த்தை தெரிவதற்கு முன்பாகவே பிரம்மஞானம் அடைந்து விட்டேன். ஆனால் அந்த சாஸ்திரங்களை பார்த்த பிறகுதான் மற்றவர்களுக்கு இதை முறையாக சொல்லும் சத்தியம் தெளிந்த தெளிவு தனக்குள் மலர்ந்து சொல்லத் துவங்கினார். ஒருவருடைய அனுபூதி எல்லோருக்கும் சொல்லத்தக்கது அல்ல. சாஸ்திரங்களில் சாஸ்திர ஆப்த பிரமாணத்தை சார்ந்து அந்த சாஸ்திர பிரமாண சத்தியங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தனிமனித அனுபூதி மட்டும்தான் எல்லோருக்கும் சொல்லப்படக்கூடியதாக மாறும். அவர் மட்டும்தான் குருவாக இருக்க முடியும். அதனால சாஸ்திரங்களை படிக்கலங்கிறத பெருமையாக சொல்வது நிச்சயமாக சரியல்ல. முழுசா வேதம் படிக்கலன்னு சொல்லலாம், அது கரெக்ட். அது யாராலும் படிக்க முடியாது. முழுசா ஆகமம் படிக்கலன்னு சொல்லலாம், அது கரெக்ட். ஆனா என்னுடைய அனுபவமாக நான் எதை மற்றவங்களுக்கு சொல்றனோ அதை சாஸ்திரங்களோடு பரிசோதித்து பார்த்து
ஆசிட் டெஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், சாஸ்திர பிரமாணத்தின் மூலமாக அதை ஆசிட் வாஷ் பண்ணி அதுல ஸ்டாண்ட் பண்ண அனுபூதிகளை மட்டும்தான், அந்த அனுபூதி சத்தியத்தை மட்டும்தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் அடிப்படையான குருத்துவத்தின், ஆச்சாரியத்துவத்தின் இலக்கணம். சாஸ்திர பிரமாணமும் ஆப்த பிரமாணமும் கொண்டுதான் தன் ஆத்ம பிரமாணத்தை நிர்ணயித்து உலகத்திற்கு சாட்சி பிரமாணமாக அளிக்க முடியும். இங்க அருணகிரிநாத பெருமான் அனுபூதி பாடுறாரு அப்படின்னும் பொழுது, நாம சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு அவருக்கு புரியல அப்படின்னு சொல்றாருன்ற விளக்கம் கொடுக்க கூடாது. நமக்கு புரியல அப்படின்ற நிலைமையில இருக்கவங்க அவருக்கு புரியலன்ற நிலைமையிலான விளக்கம் கொடுப்பாங்க. அதுதான் அனுபூதி இல்லாதவர்கள் சாஸ்திரம் சொல்வதை கேட்டாலும் பிரச்சனை, அனுபூதி மட்டுமே உடைய சாஸ்திர ஞானம் இல்லாதவர்கள் அனுபூதியை சொல்வதை கேட்டாலும் பிரச்சனை. ரெண்டும் இருக்கணும். அது இல்லாம ஆப்த பிரமாணம், முறையான குரு பரம்பரை, அவிச்சின்ன குரு பரம்பரை, அறுபடாத குரு பரம்பரையில் சாஸ்திர பிரமாணத்தையும் ஆப்த பிரமாணத்தையும் உள்வாங்கி இருக்க வேண்டும். அது மாதிரி உள்வாங்கி ஆத்மானுபூதியையும் அடைந்து பரமானுபூதியும் கண்டவர்கள்தான் உலகிற்கு சொல்வதற்கு தகுதி உடையவர்கள். இல்லைன்னா தன்னுடைய ஆத்மானுபூதியை மட்டும் அடைந்து விட்டு புகையில் அமர்ந்திருக்கலாம், தப்பில்லை. நீங்க உலகிற்கு சொல்ல வராத பொழுது சாஸ்திர பிரமாணமும் சாஸ்திர ஞானமும் அவசியம் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. சாஸ்திர பிரமாணம் கட்டாயம் இல்லை, சாஸ்திர ஞானம் கட்டாயம் இல்லை. ஆனால் உலகிற்கு சொல்ல வரும் பொழுது நிச்சயமாக சாஸ்திர ஞானம் அடிப்படை தேவை. ஆத்ம அனுபூதியைப் போலவே சாஸ்திர ஞானமும் அடிப்படை தேவை. சாஸ்திர ஞானம் மட்டும் இருந்தா நான் இப்ப சொன்ன மாதிரி என்ன சொல்லிடுவாங்க, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன். அப்போ முருகப்பெருமான் சும்மா இரு சொல்லறை என்று அருணகிரிநாதருக்கு உபதேசித்தார். ஆனா அவரே சொல்றாரு, அவருக்கு ஒன்னும் புரியல, ஒன்னும் அவர் அறியவில்லை அப்படின்னு சொல்றாருன்னு முடிச்சிருவாங்க. இது அனுபூதி இல்லாதவர்கள் சொல்றது. அனுபூதி மட்டும் இருக்கவங்க இதை பார்க்கவே மாட்டாங்க. சாஸ்திர ஞானம் இல்லாதவர்கள் இது தொடவே போறதில்லை. ரெண்டும் இருந்தா தான் சத்தியத்தை உள்ளது உள்ளபடி விளக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழிலே சாத்திரங்கள் கற்கணும்னா இலக்கண இலக்கியம் தெரிஞ்சே ஆகணும். அந்த மரபு வழி பாடத்துல இலக்கண இலக்கியத்தோடு சேர்ந்துதான் சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். அப்பதான் ஏன் இந்த வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது, எவ்வாறு வார்த்தைகள் பிரிக்கப்பட வேண்டும், சேர்க்கப்பட வேண்டும், கொண்டு கூட்டி பொருள் கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது புரியும். இங்க செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பெம்மான் முருகன்றாரு. எப்படி திருடனுக்கு பெம்மான்ற பெரிய மரியாதை கொடுக்க முடியும்? அந்த பெம்மான்ற வார்த்தைக்கு என்னன்னா, தேவசேனையை பரிசாக அளிக்கப்பட்டு பெருமான் என்று வழிபடப்பட்டவர் முருகப்பெருமானை அவர் சூரசம்ஹாரம் செய்த பிறகு தேவசேனையை திருமணம் செய்து வைத்து பெம்மான் என்று தேவர்கள் எல்லோரும் வழிபட்டார்கள். அதனால்தான் அந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லிடுறார். செம்மான் மகளை திருடும் திருடன், வள்ளியின் மணாளன் வள்ளியின் தலைவன்றதை சொல்றாரு. பெம்மான் அப்படிங்கிற வார்த்தையினால
தேவசேனையின் தலைவன் அப்படிங்கறத சொல்றார். இச்சா சக்தி கிரியா சக்தி இரண்டுக்கும் தலைவனாய் இருக்கின்ற முருகன் பிறவான் இரவான். திருஷ்டி சிருஷ்டியா சிருஷ்டி திருஷ்டியா, இச்சா சக்தியா கிரியா சக்தியா மாட்டினீங்கன்னா போச்சு. பிறவான் இரவான் ஞானசக்தி. சும்மாயிரு சொல்லற. அவர் கொடுக்கிற அந்த உபதேசம், அதாவது அவர் இருக்கின்ற அதே அனுபூதிக்கு நம்மை உயர்த்துவதற்கு அவர் கொடுக்கிற உபதேசம் தான் இந்த ஞான வேல். சும்மாயிரு சொல்லார என்று சொல்லுகின்ற உபதேசம் தான் இந்த ஞான வேல். இந்த ஞான வேலை கொண்டு சும்மாயிரு சொல்லார எனும் இந்த சத்தியத்தை ஞான வேலை கொண்டு முன்வரும் எல்லாவற்றையும் அழிக்க கந்தர் அனுபூதி சொந்த அனுபூதியாய் ஆகுமே. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் வெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவி ஆம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. ஐம்புலன் வழியாக வெளியே செல்லும் அவாவை அறுத்துவிடு. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளி அன்று என நின்றதுவே. எந்த வார்த்தையினால் சுட்டினாலும் சுட்டு விரலை பற்றி சூப்பிக்கொண்டு மாயையில் மீண்டும் ஆழ்வார்கள் மனிதர்கள் என்பதனால் சுட்டும் விரலை பற்றி சூப்பிக் கொள்ளுதல். finger pointing to the moon is always in the risk of getting over worshipped. In that over worshipping they will suffocate and they may even try to strangulate the finger. Demand the finger to show the moon. சுட்டும் விரல் சுட்டப்படும் பொருள் அல்ல என்பதனால் சுட்டவே மறுத்து நா இதி எனும் சூத்திரத்தை மட்டும் சொல்லி சுட்டுகின்றார் அருணகிரி பெருமான். ஒரு அன்று அரு அன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளி அன்று. ஒளி கூட இல்லைன்னு சொல்லிடுறாரு. அருணகிரிநாத பெருமான் சம்பந்தருக்கு பின்பு வந்தவர், வள்ளலாருக்கு முன்பு வந்தவர். ஒரு விதத்திலே இருவரும் ஒன்றானவர். முருகப்பெருமானே ஞானசம்பந்தராக வந்தார்னு அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு. என்னை பொறுத்தவரை எம்பெருமான் பரமசிவ பரம்பொருள் எப்படி ஞானசம்பந்தராய் வந்து தன்னையே பாடிக்கொண்டாரோ அது மாதிரி முருகப்பெருமானே அருணகிரியாய் வந்து தன்னையே பாடிக்கொண்டார்தான் நான் என்னுடைய கருத்து, என்னுடைய நிலை இதுதான். தானன்றி வேறொன்றை இந்த அளவுக்கு ரசித்து ருசித்தெல்லாம் பாட முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க வாழ்க்கையிலே என்னவானாலும் சரி, நீங்கள்னு நீங்க எதை அபிமானிக்கிறீர்களோ அதைத்தான் ரசிப்பீர்கள், ருசிப்பீர்கள், புசிப்பீர்கள். இதான் சத்தியம்.
நீங்கன்னு அபிமானிக்காத ஒன்றை நீங்கள் ரசிப்பதோ ருசிப்பதோ புசிப்பதோ கிடையாது. அப்படி பரமசிவ பரம்பொருளை ரசித்து ருசிக்கணும்னா அவரேதான் ஞானசம்பந்தராய் வந்து ரசிக்கவும் ருசிக்கவும் புசிக்கவும் முடியுமே தவிர வேறொருவரால் முடியாது. இல்ல, ஞானசம்பந்த பெருமான் தன்னை இழந்த நலமான பெண்ணொரு பாகனை தன்னுள் உணர்ந்த, தன்னை இழந்து பெண்ணொரு பாகனை தன்னுள் உணர்ந்த தன்மை அடைந்து அதிலிருந்து பாடுறார். ஏதோ ஒரு விதத்துல இவர் அவரோட சேர்ந்தாரா இல்ல அவரே இவரா வந்தாரான்றது அது ஹிஸ்டாரியன்ஸோட டிஸ்கஷனுக்கு விட்டுறேன். ஆனா சத்தியம் இதுதான். அவரே இவரா வந்தாரா இல்ல இவர் அவரோட சேர்ந்தாரா அதெல்லாம் தெரியாது. ஆனா அவர் தான் பாடினார். அதேதான் இங்கேயும். முருகனே அருணகிரியாய் வந்தாரா இல்ல அருணகிரி முருகநிலையை கந்தர் அனுபூதியை அடைந்தாரா அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ஹிஸ்டாரியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அவரே தான் பாடினார். இந்த கந்தர் அனுபூதி முருகப்பெருமானிடம் இருந்துதான் வந்தது. இதான் சத்தியம். இல்லைன்னா ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, வேத ஆகம ஞான சத்தியங்களை அப்படியே ஒவ்வொரு வார்த்தையிலும் செதுக்கி வைக்கின்றார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். இது பொன்னேட்டில் பொறித்து வைக்க வேண்டியது. செப்பேடு அல்ல, பொன்னேடு செய்து வைக்கின்றோம். இன்று அறிவிக்கின்றோம். கந்தர் அனுபூதி கைலாயத்தில் பொன்னேடு செய்து வைக்கின்றோம். பொன் ஏட்டில் பொறித்து வைக்கின்றோம். இது பொன்னேடு செய்து வைத்து புகழ் சொரிந்து வழிபட்டு நினைந்து நினைந்து நினைவு அற்றுப்போய் அனுபூதியில் நிலைத்திருக்க வைக்கும் சத்தியம். சும்மாயிரு சொல்லார, வேற ஒண்ணுமே வேண்டாங்க. இத்தனை மணி நேரம் சொன்ன எந்த சத்சங்கம் எது புரிஞ்சாலும் புரியலைனாலும் ஒன்னும் கவலைப்படாதீங்க. சாரம் இதுதான். உங்களுக்குள்ள லபலப லபலபலம நீங்களே அடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. நீங்களே அடிச்சுக்கிறத பார்த்தும் அடிச்சுக்கிறீங்க பாருங்க. இந்த தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருத்தலை விட்டு சும்மா இரு. சும்மா இருக்க சிருஷ்டி திருஷ்டியும் சத்தியம் அல்ல, திருஷ்டி சிருஷ்டியும் சத்தியம் அல்ல, அஜாதமே சத்தியம் என்பது சொந்த அனுபூதி ஆதாலே கந்தர் அனுபூதியாகும். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா. வடிவு இல்லை, தனம் இல்லை. தனம்னா தனக்குன்னு ஒரு வெல்த் டெஃபினேஷன் இல்லை. மனம் இல்லை, குணம் இல்லை, குடி இல்லை, குலம் இல்லை. குடிபோகியவா அடி அந்தம் இலா. அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவேள். இமையோர் புரிதாக
புரிதாரக நாகபுரந்தரனே. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுபுங்க வரும் புவியும் பரவும் குருபுங்கவ என் குணபஞ்சரனே. பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத் தகுமோ வீரா. முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோகதுரந்தரனே. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய். மெய்வாய் விழிநாசியோடு செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. சும்மாயிரு சொல்லற என்ற நிலையிலே பரம அனுபூதி, சுத்த அனுபூதி, கந்தர் அனுபூதி. உரு அன்று அரு அன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளி அன்று என நின்றதுவே. சும்மாயிரு சொல்லற. Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.